கைஸ், நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டொண்டேரியால் கடை ஒன்று பார்த்துருக்கோம். அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரில. ஸோ வாங்க உள்ளரிக்க போய் பார்த்துட்டு வருவோம். நான் புதுசாக பார்க்குறேன். இந்த பாருங்க வருது மஞ்சள் கலர் போர்டு போட்டு. இதுதான் டொண்டேரியால் கடை. உள்ளரிக்க பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்லாம் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம அங்கே போயிட்டு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். யூட்டர்ன் கொடுத்துட்டு. ஓகேங்களா, வாங்க போய் பார்ப்போம். ஸோ டொண்டேரியாலுக்கு அப்படி என்ன பொருள் இருக்குது ஏது இருக்குன்ட்டு நமக்கு ஒரு ஆர்வம் தானே. நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். சரியான டிராஃபிக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறான் என் க்யூலண்டு. சுச்சோ நான் வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன செய்ய போகிறதில்ல. சரி வாங்க கொஞ்சம் வேகமாக போவான். போயிட்டு உங்களுக்கு மார்க்கெட்டை காமிக்கிறேன். இப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியலை, டிராஃபிக். நம்ம இப்போ டொண்டேரியால் கடைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். நீங்களும் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. ஸோ நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து, நமக்கு எப்போ பார்த்தாலும் டிஷர்ட் தான் எடுக்கிறதுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் டிஷர்ட்டு போயிட்டு பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்களா, நமக்கு பின்னாடி தான் இருக்குது டொண்டேரியால் கடை. ஸோ அந்த கடைக்குள்ளே இருக்க போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். வாங்க போவோம். கைஸ், நம்ம உள்ளரிக்க வந்துட்டோம். உள்ளரிக்க வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஷூலாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷூவெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குதா. இதெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் 23 ரூபா போட்டிருக்காங்க. வெளியில் வந்து பார்க்கும்போது 20 ரியால் கடன் போட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு 20 ரியால் கிடையாது, 23 ரியால்னு போட்டிருக்காங்க. ஸோ வேறு எது 20 ரியால் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஷூவை பார்க்கும்போது 23 ரியால். நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரியால் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபா வரும். ஸோ 450 ரியாலுக்கு இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட குவாலிட்டியை பாருங்கள், சூப்பராக இருக்குது. மாடல் டிசைன் இதுக்கு கேர்ள்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது ஆண்கள் பெண்களுக்கெலாம். இப்போ வாங்க, இது வந்துட்டு பெண்களுக்கு ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. இதுவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 23 ரியால் தான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லாம். ஸோ நான் ஊருக்கு போகும்போது என்னோடய மகளுக்கு, எங்கள் அக்கா மகளுக்கு எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போவேன். நீங்களும் வந்துட்டு இங்கே எடுத்து பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் எடுத்திங்கன்னா ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 500 ரூபா 1000 ரூபா இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்களேன், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னு தெரியலை, நானும் இதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் இந்த துணியெல்லாம் எங்கேருந்து வருது என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் செக் பண்ண வரைக்கும் பிராண்டட் தான் போட்டிருக்கு. அதோட குவாலிட்டி தரம்லாம் வேறு லெவலில் போட்டிருக்கு. சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பாய்ஸ்க்கு போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாய்ஸ்க்கு என்னென்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு போவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு தான் இருந்துச்சு, அதனால தான் நான் அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டு வரேன். ஸோ நம்ம வந்த நேரம் யாருமே வந்துட்டு அதிகமாக பெண்கள் இல்லாதனால நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க பாருங்களேன், சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு அரபிக்கிறவங்க தான் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ அரபி பிள்ளைங்களாம் நிறைய இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுது. எனக்கு இப்போ தான் தெரியுது இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் அவங்களாம் எடுத்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க, ஜீன்ஸ் பேண்ட், இந்த டவுசர் தெரியுமாங்க? ஸோ ஜீன்ஸ்லேயே வந்து போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பசங்களுக்கு. ஸோ சைஸுக்கு தகுந்தாப்பில் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 700 800 வரைக்கும் இருக்கும். ஆனால் இங்கே வெறும் 23ங்கிறது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 450 தான். ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டு தாங்க, சூப்பருங்க. ஏன்னா சவுதி அரேபியாவில் எவ்வளோ ரேட்டுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் விற்கிறாங்கன்னா அது ஆச்சரியம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வரி எல்லாமே இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட ரேட்லாம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தானே. ஸோ மறக்காமல் நீங்கள் யார் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு 20 ரியால் கடைக்கு வந்துட்டு ஒரு தடவை வந்து பாருங்கள். 20 ரியால் கடை எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களோட மேப்பில் போயிட்டு 20 ரியால் மார்க்கெட் அப்படின்னு போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து போகலாம். அப்படி இல்லைன்னா 5 ரியால் கடை இருக்கும். 5 ரியால் கடைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 20 ரியால் கடை இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இப்போ வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குதா. இது வந்துட்டு பாய்ஸ்க்கு வந்துட்டு செப்பல், அப்புறம் ஷூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த பாருங்கள் இருக்குது. இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட்பேக்கை பாருங்கள், 20 ரியாலுக்குங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. நான் அதை பார்த்தாக்கலாம் ஏன்னா அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சேன். அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் விற்கிறாங்க. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை போனாவே உங்களுக்கே தெரியும் நான் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வாங்க, ஆண்களுக்கான ஷூ இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பாருங்கள், பெரிய பசங்களுக்கான ஷூ எல்லாமே போட்டிருக்காங்க. சின்ன பசங்களுக்கும் இருக்குது, பெரிய ஆளுகளுக்கும் இருக்குது. சைஸுக்கு தகுந்தாப்புல வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கும்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வருஷம் நான் பெருநாளைக்கு இங்கே தான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் ட்ரெஸ் எடுத்தேனான்னு கேட்டிங்கன்னா எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு உள்ளே இருக்க என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். ஸோ நான் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக எடுத்துட்டேங்க. ஹேண்ட்பேக்லாம் பாருங்கள், அதெல்லாம் வந்துட்டு 20 ரியாலு தான். ஸோ சூப்பருங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைங்கலாம் பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு இந்த ஹிப்ட் பேக்ஸ்லாம் கொடுப்போம்ல, அதோட ப்ரைஸு இதெல்லாம் எல்லாமே போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு ஜாமான் திங்ஸ் அனைத்துமே இருக்குங்க. வெறும் 23 ரியாலு, 20 ரியாலு. ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு விதமாக போட்டிருக்கு. அதிகமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இருக்குது, ஆண்களோட அதிகமாக பெண்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்த சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். இரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ட்ரெஸ் தாங்க. இப்போ வாங்க ஆண்களுக்கு பார்ப்போம். ஸோ இந்த பாருங்கள், இந்த சட்டை வெறும் 20 ரியாலு தாங்க. நம்ம ஊர் காசுக்கு வெறும் 400 தான். ஸோ இதோட குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருக்கும் பாருங்கள் 1500 ட்ரெஸ்லாம் 1500 விற்கிறத வந்துட்டு இங்கே வெறும் 400 தான் கொடுக்குறாங்க. இப்போ வாங்க உங்களுக்கு இன்னொரு சட்டை காமிக்கிறேன். இந்த பாருங்கள் இருக்குது. இந்த சட்டையெல்லாம் நம்ம ஊரில் எவ்வளோ ப்ரைஸ்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 700 விற்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 400 எடுக்கலாம். அதுவும் சவுதி அரேபியாவில். இந்த ட்ரெஸ்ஸெலாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டிலேருந்து தாங்க வந்திருக்கு. பிராண்டட் சட்டை அதிகமாக வந்து ஏற்றுமதி நம்ம நாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் விற்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 1000 1500 700 இந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டூ மச் தாங்க. இந்த பாருங்கள், எனக்கு இந்த சட்டை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெருநாளைக்கு வந்துட்டு அந்த செக்குடு எடுக்க போகிறேன். இது கிடையாது, பின்னாடி பாருங்கள் ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஸோ நான் இதை பார்த்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக வந்து எடுப்பேன். இந்த பாருங்கள் ஃபுல் கை தான், சூப்பராக இருக்கா. இதில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபேண்டு டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா 3 டிஷர்ட்டுக்கு சமங்க. அந்த அளவுக்கு ஒரு இது ஒர்த்துங்க. அதே மாதிரி ஃபேண்டு பார்த்தேன். ஃபேண்டுலாம் வந்துட்டு வெறும் 20 ரியாலுக்கு சூப்பராக இருக்குது. பெண்களுக்கு தான் 23 ரியால் போட்டிருக்காங்க. ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது, வெறும் 20 ரியாலு 22 ரியாலு தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபேண்டை பார்த்தீங்கன்னா அதோட தரமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பாருங்கள், இதெல்லாம் புது மாடலு சூப்பராக இருக்குது. ஜீன்ஸு அப்புறம் காட்டனு எல்லாமே வேறு லெவலுங்க. எல்லா மாடல் ஃபேண்டுமே இங்கே இருக்குது. நான் தான் தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கெலாம் ஃபோன் அடித்து ட்ரெஸ்ஸு எடுத்து யாராச்சும் வந்தால் கொடுத்து விடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்டலாம் பிரச்சனையை வாங்கிக்கிட்டு அவங்க கொண்டுக்கிட்டும் வர மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது, போக போக சவுதி அரேபியாவில் எல்லாமே நம்ம நாட்டில் என்ன பெஸ்ட்டாக இருக்குதோ எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அழகழகு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா போனேன், அந்த ட்ரெஸ் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த செக்குடில் வந்துட்டு. அதே மாதிரி துணியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என் டிஷர்ட்டு ஒரு லிமிட்டாக, அதாவது இந்த டிஷர்ட்லேயே வந்து 3 டிஷர்ட்டோட கனம் வந்துட்டு அதில் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரிஜினல் குவாலிட்டின்னு நினைக்கிறேன். 20 ரியாலுங்கிறது நம்ம ஊர் காசுக்கு வெறும் 400 தான். ஸோ இந்த 400 ரியாலுக்கு இவ்வளோ குவாலிட்டியாக ஒரு ட்ரெஸ்ஸுலாம் சூப்பர் தாங்க, ஒருத்து தான். பெருநாளைக்கு நான் இங்கே தான் ட்ரெஸ் எடுக்க வருவேன். கண்டிப்பாக எனக்கு அந்த செக்குடு ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எடுத்தே தீருவேன். இப்போ வாங்க நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போவோம். மேடம் வந்துட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே வரேன்ட்டு. நான் சொல்லியிருக்கேன், இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் மேடம், வந்துக்கிட்டே இருக்கேன் ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணானா அப்புறம் மேடம் செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. நம்ம போய்ட்டு அங்கே வேறு வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் எடுக்கணும், வாங்க போவோம்.